அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 123 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க இருக்குதுங்க. கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை நம்ம செய்ய வேணும், என்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, சூரிய கிரகண நாளில் சில விஷயங்களை நம்ம தவிர்த்து விட்டு ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்களை எப்படி பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா எந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் சூரிய கிரகணத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. கிரகணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 5 இல்லைன்னா 6 தடவை நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாகவும் சொல்லலாங்க. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இவை இரண்டுமே மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்குது. ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. கிரகண நேரத்தில் சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலுமே மந்திர ஜபம் செஞ்சாலுமே அது லட்ச மடங்கு பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லலாங்க. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அபூர்வ சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. இது 123 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணமாகவும் சொல்லலாங்க. வழக்கமாக கிரகணங்கள் 1 முதல் 3 நிமிடத்துக்குள்ள நிகழ்ந்து முடிந்து விடுங்க. ஆனால் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா சுமார் 6 நிமிஷம் 23 வினாடிகள் வரை நீடிக்குன்னு விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் மிக நீளமான கிரகணமாகவும் இந்த சூரிய கிரகணத்தை சொல்லலாங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் தெரியுங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா மொரோக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளில் தெரியுங்க. தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் மட்டும் இந்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் 23 வினாடிகளில் நிகழ இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மாலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ள நிகழ இருக்குதுங்க. இதற்கு முன்பு 1991ஆம் ஆண்டில் இது போன்ற பெரிய சூரிய கிரகணமானது நிகழ்ந்திருக்குதுங்க. இதற்கு பிறகு மீண்டும் 2114ஆம் ஆண்டுக்கு பிறகு தாங்க இந்த ஒரு சூரிய கிரகணமானது நிகழும். இந்தியாவில் நீண்ட சூரிய கிரகணத்தை பகுதி அளவில் தாங்க நம்ம பார்க்க முடியும். கிரகணத்தின் போது நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக சக்தி அதிகரிக்குங்க. எனவே தாங்க அந்த நேரத்தில் நம்ம தியானம் செய்வது, மந்திர ஜபம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம கிரகணம் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா மௌனமாக இருக்க வேணுங்க. நம்ம மௌனமாக இருப்பது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குங்க. அதே போல் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் நம்ம ஈடுபாடு செய்யலாங்க. வீட்டில் விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்யலாங்க. கிரகணத்தின் போது நம்ம என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ளலான்னு பார்க்கலாம் வாங்க. திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளை நம்ம இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுங்க. அதே போல் கிரகணத்தின் போது நம்ம தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதில்லைங்க. சிலைகளை தொடக்கூடாதுங்க. அதே போல் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்குங்க. கோவில்கள் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்குங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளையோ நீங்கள் கிரகணத்தின் போது தொடக்கூடாதுங்க. அதே போல் கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் போவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாதுங்க. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அபூர்வ சூரிய கிரகணமானது நிகழ இருப்பதாக சமூக வலைதளங்களில் உலகம் முழுவதும் இந்த தகவலானது பரவி வந்திருக்குதுங்க. ஆனால் இந்த அபூர்வ நீண்ட சூரிய கிரகணம் நிகழப்போவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி இல்லைங்க. 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க நிகழப்போவதாக சில விஞ்ஞானிகள் சொல்லிட்டு வராங்க. 2025ஆம் ஆண்டில் அடுத்த சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதம் தாங்க நிகழ உள்ளதாக சொல்லப்படுது. அரிய சூரிய கிரகணம் ஒன்று நிகழப்போவதாக உலகம் முழுவதும் தகவல் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவிட்டு வருதுங்க. இந்த சூரியன கிரகணத்தை பார்க்கறதுக்கு எல்லோருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்குங்க. ஆனால் 2027ஆம் ஆண்டு தான் அந்த அபூர்வ சூரிய கிரகணமானது
கிரகணமானது நிகழ இருப்பதாகவும் சிலர் சொல்லிட்டு வராங்க. 21ஆம் நூற்றாண்டில் மிக நீண்ட சூரிய கிரகணம் இது என சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பரவிட்டு வருதுங்க. ஆனால் உண்மையில் இந்த அதிசயம் 2027ஆம் ஆண்டு தான் நிகழப்போகிறது என்று ஒரு தகவல் பரவிட்டு வருதுங்க. இதனால் இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழப்போவது 2025ஆம் ஆண்டா இல்லைன்னா 2027ஆம் ஆண்டா என மக்கள் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. எது உண்மை, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நாசாவின் வானியல் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ வாய்ப்பில்லை என்றும், உண்மையில் 2027ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அந்த அபூர்வ சூரிய கிரகணமானது நிகழ இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிகழக்கூடிய முழு சூரிய கிரகணத்திற்காக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வானியல் ஆய்வாளர்கள் பார்த்திங்கன்னா தயாராகிட்டு வருவதாக இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 1991ஆம் ஆண்டு முதல் 2114ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நிலத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க. இதனால பூமியில ஒரு சின்ன பகுதியிலிருந்து சூரியனுடைய பார்வையானது முழுமையாகவோ இல்லைன்னா பகுதியாகவோ மறைத்து விடப்படுதுங்க. சந்திரன் பூமியோட எல்லைக்கு பக்கத்துல வரும்போது நிகழக்கூடிய ஒரு கிரகணம் முழு கிரகணமாக இருக்கலாங்க. மேலுமே சூரியனின் ஒளி கோலத்தை முழுவதுமாக மறைக்கக்கூடிய சந்திரன் போதுமான அளவு பெரியதாக இருக்குங்க. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறையும் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்ற 2 கிரகணங்களும் மாற்றி மாற்றி நடைபெறுதுங்க. அதே போல் அமாவாசை கட்டத்தில் கிரகண காலத்தில் சந்திரன் சுற்றுப்பாதை தளம் பூமியில் சுற்றுப்பாதையின் தளத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கும்போது இந்த நிகழ்வானது ஏற்படுதுங்க. முழு கிரகணத்தின் போது சூரியன் மீது பட்டு சந்திரனால் முழுமையாக மறைக்கப்படுதுங்க. பகுதி மற்றும் வளைய கிரகணங்களில் சூரியன் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படுது. பூமியின் இரவு பக்கத்தில் எங்கிருந்து பார்க்கக்கூடிய சந்திர கிரகணத்தை போல் இல்லாமல் உலகத்தில் ஒப்பீடு அளவில்லாத சிறிய பகுதியிலிருந்து மட்டுமே சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க. எனவே தாங்க சராசரியாக ஒவ்வொரு 18 மாதங்களுக்கு பூமியில் எங்காவது மொத்த சூரிய கிரகணமானது ஏற்பட்டாலும் அவை எந்த இடத்துல 360 முதல் 410 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மீண்டும் நிகழுதுங்க. சந்திரன் ஒரு முழுமையான வட்டப்பாதையில் பூமியில் அதே சுற்றுவட்ட பாதை தளத்தில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் மாதத்திற்கு ஒரு முறை முழு சூரிய கிரகணமானது ஏற்படுதுங்க. அதற்கு பதிலாக சந்திரன் சுற்றுவட்ட பாதை பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து சுமார் 5 டிகிரி சாய்வாக இருந்துச்சுன்னா அதன் நிழல் பொதுவாக பூமியை இழக்குதுங்க. எனவே தாங்க சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் கிரகண பருவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி நிகழ்துங்க. இதன் விளைவாக ஒவ்வொரு வருஷமே குறைஞ்சது 2 முதல் 5 வரை சூரிய கிரகணமானது ஏற்படுது. கிரகணம் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வாகுங்க. சூரிய கிரகணம் என்பது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும்போது நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வே சூரிய கிரகணம்னு அழைக்கப்படுதுங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது சந்திரன் சூரியன் ஒளியை பூமியில் அடைய விடாமல் தடுத்து சூரியனை மறைக்குதுங்க. இதனால பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சூரியன் தெரியாமல் போய்விடுது. இது ஒரு பகுதி நேர சூரிய கிரகணம் இல்லைன்னா முழு சூரிய கிரகணம்னு அழைக்கப்படுது. சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அமாவாசை நாளில் தாங்க நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாளில் தாங்க சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வருங்க. அதே போல சூரியன் சந்திரன் மற்றும் பூமி சரியான வரிசையில் வரும்போது அது முழு கிரகணத்தை ஏற்படுத்துதுங்க. ஏன்னா சூரியனின் விட்டம் சந்திரனை விட 400 மடங்கு அதிகமாக இருக்குங்க. அதனால தற்செயலாக அது 400 மடங்கு தொலைவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும்போது சந்திர கிரகமானது ஏற்படுதுங்க. இந்த நிகழ்வின் போது பூமி சூரியனுடைய ஒளியை தடுத்து சந்திரனின் நிழலாக்குதுங்க. இதன் விளைவாக நிலா மங்களாகவோ அல்லது சிவப்பு நிறமாகவோ தெரியுங்க. இதுதாங்க சந்திர கிரகணம்னு அழைக்கப்படுது. சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது அது சின்னதாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது சூரியனின் மேற்பார்வை முழுவதுமாக மறைக்காதுங்க. எனவே தாங்க சூரியன் வளைய வடிவ பகுதியில் மட்டும் சந்திரனை சுற்றி தெரியுங்க. இந்த நிகழ்வை தாங்க நம்ம கங்கண சூரிய கிரகணம்னு அழைக்கிறோம். அதே போல சந்திரன் சூரியனை முழுவதும் மறைக்காம சந்திரனை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை விட்டு செல்லும் போது தாங்க வளைய சூரிய கிரகணமானது ஏற்படுது.
வருஷத்தில் இந்த கிரகணத்தின் போது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி போன்றவை சரியாக சீரமைக்கப்படுதுங்க. அதனால தாங்க சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.